நம்ம காய வச்சாச்சு. ஏற்கனவே ஒரு மூட்டை அரை மூட்டைக்கு மேலே நான் தேங்காய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். மோளை போட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஆட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு காயணும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நான் காய வச்சிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு நிறைய தேங்காய் பார்த்திங்கன்னா 3 மாதம் அளவுக்கு நான் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்குள்ளே பாருங்கள் எறும்பு வந்துடுச்சு. வந்து கிடைக்க எடுத்து நல்லா தேங்காயெல்லாம் நோண்டி இந்த அளவுக்கு காய வச்சு இந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சிருந்தால் தான் எண்ணெய் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க தேங்காய் கிடச்சாச்சு. நம்ம வீட்டை யூஸ் போக மீதி இருக்கிற தேங்காய்லாம் அழகாக எடுத்து மட்டையெல்லாம் உரிச்சிட்டு, எங்களுக்கு வந்து தோப்புலேயே வந்து சில தேங்காயெல்லாம் கிடச்சிச்சு மட்டையோட. அதெல்லாம் மட்டையை உரிச்சிட்டு தேங்காய் உடைச்சி அதில் இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு ஒரு 3 மாதம் அளவில் நான் சேர்த்து வச்ச தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு என்ன சொல்கிறாங்க கடையில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ அளவுக்கு இருந்தால் தான் எண்ணெய் வந்து எடுக்க முடியுங்களாம். நம்ம வந்து அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ற தேங்காவெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு நல்ல வெயிலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன். வாங்க பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி சத்தம் இப்படி தட்டும் போது இப்படி ஒன்றோட தட்டும் போது தான் இப்படி சத்தம் கேட்கணும். அப்படி தான் சொன்னார் கடைக்காரரு. அது மாதிரி தான் எல்லாம் தேங்காய் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கோம். தேங்காய் எண்ணெய் எடுக்கலான் இருக்கோம். நம்ம வீட்டிலே தேங்காவை வந்து நல்லா வந்து பருப்பெல்லாம் எடுத்து காய வச்சு என் கையாலே ஒரு 3 மாதம் ஹார்ட் ஒர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நேற்று சேர்த்து வைக்கல, 3 மாதமாக சேர்த்து வச்சுட்டு இதுதான் இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவு வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கடையில் போய் எடை போட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு கிலோவுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா 20 ரூபாங்களாம். அப்போ 10 கிலோன்னா 200 ரூபா ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து 10 கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. 5 லிட்டரு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க கடையில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இப்படி சிறுக சேர்த்துனா தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சால் தான் சொத்தே சேர்க்க முடியும். இதை வச்சு நிறைய நன்மைகளும் இருக்குது. தேங்காய் எண்ணெயில் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் தலைமுடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்ககிட்ட இன்றைக்கி வீடியோவை காட்டிட்டேன். இன்றைக்கி ஏன் இதை டீட்டெயில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம் ஆகுது இல்லையா. அதாவது இன்னைக்கு ஏன் சுதந்திர தினத்தை பற்றி பேசுகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 78வது வருடம் சுதந்திர தினம் இல்லைங்களா. மார்னிங் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தையும் எங்கள் தெருவில் கொண்டாடியாச்சு. அந்த வீடியோவை இன்னைக்கு டேயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி காட்டலான்ட்டு உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து எடை போட்டு கடையில் அரைச்சி தேங்காய் எண்ணெயை மரச்சக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வரதை தான் பார்க்க போகிறோம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் தேங்காய் நம்ம வந்து காய வச்ச தேங்காவெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி எடுத்துருந்தாச்சு. கிட்டத்தட்ட 9 கிலோ இருந்தது. அரைக்கலான்ட்டாரு ஓடரு. இது பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் தான். உங்களுக்கு மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா வாகை மரம்னு போட்டிருக்கு. இதில் போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கு வாகை மரச்செக்கில் ஆட்டிய எண்ணெய் கிடைக்கும் அதான் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வந்து அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அரைக்கலாம். நம்மளுடைய இதை வந்து எவ்வளோ குவான்டிட்டி போடுறோம், அதுக்கு எவ்வளோ எண்ணெய் வெளியே வருது, எல்லாமே நீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட்டின மரச்செக்கு எண்ணெயினுடைய தேங்காய் புண்ணாக்கு தான் எடுத்து காய வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசேல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா 9 கிலோ தான் இருந்தது. அப்புறம் அவரே கடைக்காரரே ஒரு அரை கிலோ அளவுக்கு தேங்காய் வச்சுருந்தாரு. அதையும் போட்டு இப்போ கிட்டத்தட்ட 9 கிலோ ப்ளஸ் சேர்த்து போட்டு ஆட்டுறோம். இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த வாகை மரம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது இல்லைங்களா, அதுதான் மரச்செக்குன்றது. அதுதான் மரம். அதில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஆட்டங்கல்லாம் கல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அது நடுவில் இருக்குது. ரோல் ஆகிறதுக்கு சில்வரில் இருக்குது. இது ஃபுல்லுமே மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிறது வாகை மரம் தான். அதில் போட்டு தான் செக் எடுக்கணும். ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா 15 கிலோ அளவு இருந்தால் உங்களுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப அருமையாக வருங்களாம். புண்ணாக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பதத்தில் வரும்னு சொன்னார். நான் வெளியே காட்டிட்டேன் ஆல்ரெடி. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு போட்டு எடுக்க போகிறோம். திருகி வச்சுருக்காங்க. அந்த ஹோல்ஸ்ல வந்து அந்த கம்பி மாதிரி குச்சி மாதிரி ஒன்று வச்சு கடப்பார் குச்சி மாதிரி சின்னதாக சைஸு அதை வச்சு தான் குத்துறாங்க. அந்த இதில் பாருங்கள் க்ளோஸில் காட்டுறவங்களுக்கு அதை அப்படி எடுத்து விடும் போது தான் இப்போ எப்படி நம்ம பாத்ரூம்லலாம் பைப்பு வந்து அடைச்சிருந்ததுன்னா அதை குத்தி விட்டு அடைச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க அடைப்பை எடுத்ததுக்கப்புறம் தான்
அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு வருது பாருங்கள், உங்களுக்கு ஏதோ சல்லுன்னு பாருங்கள். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜல்லடையில் வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா வடிகட்டிடுறாங்க அந்த திப்பியெல்லாம். பாத்திரத்தில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துல இது மாதிரி ஒரு 4-5 ட்ரிப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் விட்டு ஒரு 4 ட்ரிப் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி மரச்செக்கெண்ணெய் எடுக்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக இருக்குது, சீக்கிரம் வந்துடுது என்ன. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது சில்வரில், அதை வச்சு சுற்றியில் வலிச்சு விட்றாங்க. அந்த எண்ணெய் மீதி எக்ஸஸ் இருக்க ஆயில் அப்படியே வந்து இதில் வழியாக இந்த இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த ஜல்லடையில் ஊற்றி நம்மளுக்கு பாத்திரத்தில் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி எப்படி நீங்கள் எடுப்பீங்க, கழட்டி எடுப்பீங்க, அந்த மீதியும் அதிலே போட்டுறாங்க ஆட்டுறதுக்கு எடுத்துருவீங்களோ. சரி. இப்போ செகண்ட் ரவுண்டு அப்படியே அந்த உருளையை பார்த்தீங்கன்னா உருளையை வந்து சுற்றி விடுறாங்க. மீதி இருக்கிற எக்ஸஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா அது வழியாக வந்துடுது. அந்த புனல் மாதிரி இருக்குங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதை போட்டு ஒரு டைட்டாக கொடுத்துட்றாங்க. அந்த க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆட்டுறாங்க. இப்போ பாருங்கள் பொதுன்னு வருது பாருங்கள். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் வருது. சூப்பர் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக வந்துட்டு பாருங்க. இது செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு. இந்த இது வந்து ஸ்டீல் குச்சி தான், அதில் வச்சு தான் உங்களுக்கு அந்த துவாரத்தில் இருக்க அடைப்பு எண்ணெய் அது வழியே பார்த்தீங்கன்னா அழகாக வருது. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவங்க அரைச்சி வச்ச புண்ணாக்கு தான். இது தான் வந்து மரச்சக்கிலேருந்து வர புண்ணாக்கு, தேங்காய் திப்பி இன்னுவாங்க. இந்த புண்ணாக்கு பார்த்திங்கன்னா மாடுங்களுக்கு வந்து உணவாகவும் தராங்க. சில ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இதிலே வந்து சட்னிக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க. இதையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடை போட்டு அதையும் நம்ம அரைக்கிற மாவு இந்த எண்ணெய் ஆட்டுறதுக்கு வந்துருக்குங்களா அதில் கழிச்சுக்கிறாங்க உங்களுக்கு. இந்த மாவாட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே வேலை தான். அப்பப்போ அந்த உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓட்டி விட்டோம்னா வருது மையம். ஆமாப்பா. அடரா திருப்பி ஆட்டணுங்களா? மூடி போக முட்டாங்க, மூடி இதுக்குள்ள வந்துருச்சு எண்ணெய்க்குள்ள. இல்ல தங்க, இப்போ இதுதான் எடுக்கிறாங்க. அந்த இதை ஹோல்ஸ் இது பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா அந்த எண்ணெய் வரும். அதான் எடுத்துக்கிட்டாப்பா, அதான் எடுத்துக்கிட்டு நிறைய வருது. அவ்வளோதானப்பா, இன்னும் ஆட்டணுங்களா? அவ்வளோதாங்க, முடிய போகுது. ஃபைனலாக முடிய போகுது. இப்போ அதில் லிட்ரு மட்டும் நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் எவ்வளோ போட்டால் என்ன. போட்டது டைட் வைக்காத எண்ணெய் தானேப்பா வலிக்கிட்டு வந்துடும். பாருங்க, தண்ணமா வச்சுட்டீங்க. அதான் இந்த இது புளி வந்து தண்ணமா வச்சுட்டீங்க. ஓ சரி, தண்ணமா வச்சுட்டா இங்க பைப் போடாது. ஓ அதுல டைட்டும் கொடுக்கணும். நம்ம அந்த டைட் கொடுத்தது அப்பதான் புண்ணாக்கு வந்து புளிஞ்சு எடுக்கும். அதான் ஒட்டிக்கிச்சுங்களே, அது போய் ஒட்டிக்கிச்சு. அந்த இதுல பிளேடு மாதிரி இருக்குங்களா, அதுல பண்ண முடியாதுங்களா? அது குத்தி எடுத்து போடலாம். அந்த அந்த இதுல அந்த இது மாதிரி இறப்பறையிலே குத்தி போட்டா அது மீதி இருக்கிறத பற்றி சின்னலா இது இங்கே கட்டுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க.
அப்பதான் இப்ப இதெல்லாம் இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இல்லப்பா, நான் அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் ஹெல்த்துக்கு ரொம்ப ரிலேட்டடா தான் போட்டுட்டு இருக்கேன். அது நல்லதானேப்பா, நல்ல விஷயம் சொல்லலாம் இல்லைங்களா, இல்லைன்னு இருக்கு. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான்ப்பா. இப்ப எல்லாம் மாறிக்கிறாங்க, நிறைய வியாதிகள் தான் அதனால வருது. தெரிய மாட்டேன் மீனா. மாறிது, ரொம்ப ரெடிமேடா கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுறாங்க. ஆமா, இவரு சின்ன பையன்ல இவர் ஏறி உக்காந்துக்கிறாங்களே அந்த இதுல, அது கூடயே போயிட்டு இருப்பாருங்களாம். அந்த இதுல உக்காந்துக்கிட்டு மாடு போயிட்டு இருக்குங்களாம், அது மேல இந்த இதுல உக்காந்துக்குவாருங்களாம். மாற்ற நன்றிப்பா, எனக்காக செஞ்சு தரீங்க. ஆமாப்பா, உண்மைதான்ப்பா. விடுங்க, நீங்க தெரியலன்றீங்களா, நான் தெரியப்படுத்துறேன். விடுங்க, கடையினுடைய இது முன்னாடி பேனரையும் எடுத்துடுறேன். அதை எடுத்துட்டு வேணுன்றவங்க போய் சேலத்துல இருக்கவங்க போய் அரைச்சு இது பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். இல்ல இல்ல சொல்றேன், பொதுவா சொல்றேன். பக்கத்துல இருக்கிற மரச்சக்கெண்ணெய் கடையில நீங்க செஞ்சு ஒரு ட்ரிப்பு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே தொடர்ந்து போவீங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். இப்ப இல்லப்பா, எனக்கு இது வந்து நான் தோப்புக்காரியெல்லாம் ஒண்ணும் இல்ல, 10 தேங்காய் தேர்ந்ததுதான் 3 மாசமா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நல்லதுதானுப்பா, நல்ல பொருளுக்காக தான் நான் வைக்கிறோம். அது நிறைய பேர் தெரிய மாட்டேது, வேஸ்ட் பண்ண வரும். வெள்ளோட்டு காய் நல்ல முத்தன காயா இருந்தா தேங்காய் எண்ணெய் சேர்ந்து வரும். அப்படிங்களா? கொஞ்சம் கம்மியா வெள்ளையா இருந்தது இல்லைங்களா? ஆமாப்பா. தேங்காயோட இது பொறுத்தும் பருப்பு பொறுத்தும். ஆமா, எல்லாமே சரக்கே கள்ளக்கொட்டியாகட்டும் தேங்காய் ஆகட்டும் அவுட்டன் வர்றது சரக்கு பொறுத்து தான். இன்புட் எந்த அளவுக்கு குவாலிட்டியா போடணும், குவான்டிட்டி அதுக்கு தான் வரும். அவுட்புட் அப்பதான் வரும். இன்புட் இருக்கும்போது அவுட்புட் வரும். ஆமா, கண்டிப்பா. ஆமாப்பா, ஒரு சொட்டு கூட இருக்காது, எல்லாமே ஓடியாது. ஒரு நேரம் ஓடினது அது பூரா வந்துடும். பாருங்க எவ்வளவு வந்துருக்கு. அதை இது எடுத்து ஒரு ரவுண்டு பூரா பூரா ஓடியாது. இது ஃபைனலா இப்படி ஒரு ரவுண்ட் விட்டுட்டீங்கன்னா இருக்கிற எல்லா இதுவும் அதை மீதி விட்டு மீதி எல்லாமே வந்துடும். ஒரு சொட்டு கூட நிற்காது. ஒரு சொட்டு கூட நிற்காது. இதெல்லாம் யாரும் செஞ்சுட்டாங்க, நான் பெருமைக்காகலாம் சொல்லலை. சும்மா அது டேஸ்ட் வேறதான். அதே இந்த டின்னுல எல்லாம் அப்புறம் இருக்கு இல்லைங்கப்பா, இந்த மாதிரி டின்னுல அதெல்லாம் கிடவே கிடாது, அப்படியே இருக்கும். அவ்வளவுதான் மக்களே, நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது 5 லிட்டர் கேனு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது என்ன பண்ணுது, ஒரு நிமிஷம் அது வடிகட்டிக்கல. ஒரு சைடை பிடிச்சது அது ஒன்றும் சிந்தாது. இப்போ 9.5 கிலோ போட்டதுல நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4.5 கிலோ எண்ணெய் வந்திருக்கு. 5 கிலோ புண்ணாக்கும். 5 கிலோ புண்ணாக்கும், 4.5 லிட்டரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு 9.5 கிலோ போட்ட தேங்காய் இதுக்கு. சரிங்க, இது கிட்டத்தட்ட 4.5 லிட்டர் எண்ணெய். நம்ம போட்டது வந்து 9.5 கிலோ தேங்காய்க்கு 4.5 லிட்டர் எண்ணெயும் 5 கிலோ புண்ணாக்கு வந்து ரெடி ஆயிடும் உங்களுக்கு.
அது இன்னும் எச்சா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது சரியா 5 லிட்டர் வந்துருக்கு, கரெக்டாக வந்திருக்கும். அதப்பா சரிப்பா, அடுத்த ட்ரிப் நம்ம சொன்ன மாதிரி 15 கிலோ நாங்கள் ரெடி பண்ணிட்டு கொண்டுறோம்ப்பா. 15 கிலோ கொண்டுறோம். சரிப்பா. ஆ, புண்ணாக்கு வந்து இதில் எடுத்துக்கலாங்களா இல்லை கவர் இருக்குங்களா? குண்டாவில் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கொடுங்க எடுத்து. ஓகேப்பா, தேங்க்ஸ். இவர் வந்துட்டாரா? இப்போ திருப்பி கொடுங்கப்பா, திருப்பி கொடுக்க சொல்லட்டுங்களா? ஐயா ஓகே.